தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை சொல்லி இவருடைய தரந்தாழ்ந்த இந்த விமர்சனங்கள் இது தொடருமானால் அதே தரந்தாழ்ந்த நிலைக்கு நாங்கள் செல்வதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அதை கண்ணியத்தோடு பேசுங்கள், கடமையோடு கடமையாற்றுங்கள், கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எஞ்சி இருக்கிற காலமாவது இந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். முயற்சி செய்து பாருங்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதை விடுத்துவிட்டு நீங்கள் தரம் தாழ்ந்த அரசியலை கையில எடுப்பீர்களானால் அதற்கு எந்த நேரத்திலும் எப்பொழுதும் பதிலடி கொடுப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களான நாங்கள், அம்மாவிடத்திலே பயிற்சி பெற்ற நாங்கள், இன்றைக்கு உயிரையும் துச்சமென மதித்து கழகப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற நாங்கள் எந்த நிலைக்கும் தயார் என்பதை இந்த நேரத்தில் தொண்டர்களுடைய கருத்தாக நான் தெரிவித்தேன். அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இப்போ திமுகவுக்கு போயிட்டாங்களே, இது அதிமுகவுக்கு சரிவு இல்லையா? ஏங்க இப்ப யார் போயிருக்கா? யார் போயிருக்கா? இப்போ அதிமுக எம்எல்ஏ தானே சார். அவர் யாருக்கு போயிருக்கா? யார்கிட்ட இருந்து போயிருக்காரு? அதிமுக எம்எல்ஏ தான் பிரதர். யார்கிட்ட இருந்து போனாரு? ஏற்கனவே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் ரெட்டலையில இருந்து ஜெயிச்சாரு. மரியாதைக்குரிய அண்ணன் மனோஜ் பாண்டியன் ரெட்டலையில் ஜெயிச்சாரு. ஆனா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தனி அணியாக செயல்பட்டார். அதே அணியிலிருந்து செல்றாங்க. இப்ப என்னன்னா பற்றி அதிமுக பிளவுபட்டிருப்பதாக மக்களிடத்திலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் திமுகவுடைய அஜெண்டா. அந்த திமுகவுடைய அஜெண்டாவுக்கு உடன்படுறவருடைய நடவடிக்கை தான் இந்த அறிவிப்புகள் எல்லாம். இப்ப தேர்தல் வருது, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நெருக்கடிகள் அதிகமா தெரியலையா சார்? இந்த அரசியல் களத்துல சவால்களை சந்தித்துதான் ஆகணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. அம்மா சந்திக்காத சவால்கள் அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்திக்காத சவால்கள் அல்ல. இருவரும் தெய்வங்களுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எத்தனை சவால்களையும் சந்திப்பார், சாதனை படைப்பார், தமிழ்நாட்டு மக்களை காப்பார், இரட்டை இலையை மீண்டும் மலரச் செய்வார், மக்களாட்சியை மீண்டும் தமிழகத்திலே மலரச் செய்வார். இப்போ திமுக இடையேதான் போட்டி ஸ்ட்ராங்கா விஜய் பேசினாரு. இல்ல, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய இலக்கு வானளவு தான் இருக்கும், விண்ணளவு இலக்கு வைப்பாங்க. நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் கவுன்சிலர் தான் ஆவேன், முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்களா? அதனால அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி சொல்றோம். இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் அண்ணன்ட்ட போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க. நீங்க தேமுதிக போய் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அந்நியார் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்? இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும். அது காலம் இன்னும் இருக்குல்ல. ஜனவரி மாசம் தை பிறந்தா வழி பிறக்கும். நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும். நமக்கு என்ன, திமுக வீழ்த்தப்படணும், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும், மக்களாட்சி மலரணும், அதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும். இது ஒரு காமன் அஜெண்டா. திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்யணும், அவர்களை சிறுமைப்படுத்தணும், அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற புல்லுரிவுகளையே விலைக்கு வாங்கணும், அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதுரங்கத்துல சூழ்ச்சிகள், சூதுகள், துரோகங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்கம் வளரும். ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழி நடத்துவாங்க. சட்டமன்றத்துல நீங்க ஸ்பெஷலாவே பேசுறீங்க, ஆனா அவங்க பொதுக்குழுல ஒரு நன்றி கூட சொல்லலையா அதிமுக? அதாவது நல்லது எங்க இருக்கோ அங்க ஆதரிக்கிறது அதிமுக. நீங்க நன்றி சொல்லலைன்னா, குமார் நன்றி சொல்லலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா குமாருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அதிமுக. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதுல நம்ம கேட்கிறோம். குமார், நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம நல்லது நடக்கணும், உண்மையை சொல்றோம். சட்டமன்றத்துல உண்மையை பேசணும்,
சட்டமன்றம் அதுக்காக தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய அந்த ஸ்டாண்டுன்றது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது. மனதார நிச்சயமாக வரவேற்பிருப்பார்கள் என்கிற நிலை எல்லாரும் தெரியும். சிஎம் கேண்டிடேட்னு சொல்ற ஒருத்தரை எப்படி திரும்ப கொண்டு வந்து நீங்க எடப்பாடி எப்படி எப்ப யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க முதல்ல நம்ம ஆட்சி அமைக்கணும். இப்ப காங்கிரஸ் வந்து ஆட்சி இழந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அவங்க நம்பிக்கையோட பயணிக்கிறாங்க. நம்ம வந்து கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த ஒரு சாமானியர் காமராஜர் அவருடைய ஆட்சியை மலர செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இது தவறு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க உரிமை. எல்லாம் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய உரிமை. அவங்க நல்லா சொல்லணும், இன்னும் அழுத்தமா சொல்லணும். ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அவரையும் முதலமைச்சர் வெற்றி வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கும். அவங்க 172 தொகுதிக்கு 76 தொகுதிக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து எழுச்சி பயணம் போனாங்கல்ல. எழுச்சி பயணம் போனாங்க. நீங்க பாத்தீங்கல்ல. இப்ப மதுரையை எடுத்துக்கோங்க, 10 தொகுதி. நீங்க மத்த தொகுதியெல்லாம் விட்டுருங்க. சோழவந்தான் தொகுதியில இவர் பாத்தீங்க, தெற்கு தொகுதியில இவர் பாத்தீங்க, திருமங்கலம் தொகுதியில பாத்தீங்கல்ல, மேலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா, இங்க திருப்பரங்குன்றம் தொகுதியில பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா, மேற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா 10 தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு, கிழக்கு தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு, உசிலம்பட்டியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு. இது எப்படி நீங்க யாரும் வரவேற்கலன்னு சொல்லலாம்? கட்சிகள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்பயே அக்ரிமெண்ட் போடுங்க, இப்பயே ஒப்பந்தம் போடுங்க, இப்பயே பரபரப்பா இருங்க. அதுதான் ரகசியமாக சில பணிகள் எல்லாம், மக்கள் பணிகள் நம்ம எப்படி வந்து செய்யணும் வைக்கணும். தலைமை பாஜக கிளை கழகமாக அதிமுக செயல்படுகிறது. உங்களுடைய இருந்து திமுக போய் சேர்ந்துட்டு ஊர் தனியாக பேட்டி கொடுத்துருக்காரு. யாரு அவரு? நம்ம அண்ணன் தான் அவரு. அவர் அப்பப்ப பாவம் விஷயத்துக்காக ஒரு சட்டமன்றத்து தொகுதியை உறுதி செய்து கொள்வார். இப்ப டிடி தினகரன் இருக்கார் பாருங்க, நான் ஒரு சவால் விடுறேன். ஒரு மாசம் அவர் பேட்டி கொடுக்காம மௌன விரதம் இருந்தாருன்னா மக்கள் அவரை மறந்துடுவாங்களா, நினைச்சிருப்பாங்களா? தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை டிடி தினகரன் நடத்தல. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஒரே மாதம் நான் அவருக்கு அண்ணனுக்கு, எங்க உடன்பரவாத அண்ணனுக்கு சரவணே, மாணிக்கம், தமிழரசன், உதயகுமார், அன்னபூர்ண தங்கராஜ், ராமகிருஷ்ணன், வெற்றிவேலு, ஏகேபி, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பதி, எல்லாரும் சார்பா, தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை. இந்த தேர்தல் வரைக்கும் அவர் மௌன விரதம் இருந்து பத்திரிகையாளர் சந்திக்காம இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டிடி தினகரன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பா நான் விட்டுறேன். நன்றி, வணக்கம். போடுவீங்கல்ல தம்பி? இது அப்போ வந்து முதல்வர் வந்து எடப்பாடியார், துணை முதல்வர் வந்து விஜய், அப்படி எடுத்துக்கலாமா சார்? முடிஞ்சு போனது திரும்ப என்ன சொல்றேன்னா, என்ன உடன்பாடுன்னு உங்ககிட்ட சொல்லாம எப்படி, பத்திரிகையாளர்கிட்ட சொல்லாம தலைவர்கள் எப்படி பேசுவாங்க? நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசம் வரைக்கும் பொறுமையா இருங்க. நல்ல மெகா கூட்டணி, வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில அமையும் என்கிற நம்பிக்கை, ஆண்டவனுடைய ஆட்சியும், இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மாவுடைய ஆட்சியும், மக்களுடைய ஆதரவும் ஆட்சியும் இருக்கிறது. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆடி போய் ஆவணி வந்தா நல்லது நடக்கும், கை பிறந்தா வழி பிறக்கும். நன்றி, வணக்கம். கேள்வி இருந்தாலும் கேளுங்க. எனக்காக காலைல 6 மணிக்கே வந்து, தமிழ்நாட்டிலே சுறுசுறுப்பாக இருக்கிற பத்திரிகையாளர்கள், மதுரை பத்திரிகையாளர்கள் 5 மணிக்கே நீங்க தயார் நிலையில வந்து போர்க்களத்துக்கு தயாரா இருக்கிற போது, அது நெல்லை பாலு சார்பாகவும், என் தம்பி மோகன் உள்ளிட்ட, சுப்பிரமணியம் உள்ளிட்ட அனைவர் சார்பாகவும் அனைத்து பத்திரிகையாளர்களும் கோடான போய் நன்றி.